நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குணங்களும் வெளி தோற்றமும். நமது உள்ரங்கமான குணங்கள் நமது வெளி தோற்றத்தில் சில தாக்கங்களை உண்டாக்குகிறது. அகத்திற்கும் புறத்திற்கும் ஆழ்ந்த தொடர்புகள் இருக்கின்றன. நம் உள்ளம் தீய குணங்களை ஒதுக்கிவிட்டு நற்குணங்களால் அழகு பெற்றதாக இருக்குமானால் நம் வெளி உறுப்புகளும் அழகாகவே தோற்றமளிக்கும். எனவே உறுப்புகளையும் நாம் பாவங்களை விட்டும் பாதுகாப்பது அவசியமாகிறது. மறுமை நாளில் நம் நாவு, கை, கால் மற்றும் எல்லா உறுப்புகளுக்கும் அல்லாஹ் பேசும் சக்தியை கொடுத்து நாம் அவைகளை எந்த வகையில் பயன்படுத்தினோம் என்று சாட்சி கூறச் செய்வான். அப்போது அனைவர் முன்னிலையிலும் கேவலம் அடைவது மட்டுமின்றி கடுமையான தண்டனையும் கிடைக்கும். எனவே நம் உள்ளத்துடன் உடலையும் அதன் ஒவ்வொரு உறுப்புகளையும் தீய குணங்கள், பழக்க வழக்கங்களை விட்டு பாதுகாத்து நற்குணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் மேற்கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாகும். உடலில் கண், காது, நாவு, கை, கால், வயிறு, மறைவிடம் ஆகிய 7 உறுப்புகளும் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்புகளாகும். கண்களை பாதுகாக்க வேண்டும். கண்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் ஆற்றல் மிக அற்புத படைப்புகளைக் கண்டு படிப்பினை பெற வேண்டும். வானம் பூமியின் பிரமாண்டமான நிலைகளைக் கண்டு பாடம் பெற வேண்டும். காதுகளை பாதுகாக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்களை கவனத்துடன் கேட்க வேண்டும். நல்லோர்களின் சம்பவங்களையும் வரலாறுகளையும் அறிவுரைகளையும் கேட்க வேண்டும். ஆக நல்ல விஷயங்களில்தான் காதுகளை பயன்படுத்த வேண்டும். நாக்கை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருநாமத்தை திக்ரு செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் கல்வி கற்பதற்கும் கற்றுத் தருவதற்கும் மக்களுக்கு நேர் வழியை காட்டித் தருவதற்கும் தனது உலக மற்றும் மார்க்க சம்பந்தப்பட்ட தேவைகளை வெளிப்படுத்தவும் அல்லாஹ் நாவை படைத்தான். இவையன்றி வேறு வேலைகளில் நாவை ஈடுபடுத்தினால் அது நமக்கு நாமே அழிவு ஏற்படுத்திக் கொள்வதாகும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் மௌனத்தை மேற்கொள்வது 60 வருட வணக்கங்களை விடவும் மேலானதாகும். நாவை பேணுதலும் வெட்கம் கொள்வதும் ஈமானின் 2 கிளைகள். வீண் பேச்சுகளும் வெட்கமற்ற சொற்களும் நயவஞ்சகத்தன்மையின் 2 கிளைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மர்மஸ்தானத்தை பாதுகாக்க வேண்டும். மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முதலில் கண்களை ஹராமான பார்வைகளை பார்ப்பதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. நமது மன இச்சைகளையும் தீய இச்சைகளையும் தூண்டக்கூடிய ஆபாசமான விஷயங்கள், படங்கள், காட்சிகள் போன்றவற்றை பார்க்கவும் படிக்கவும் கூடாது. கைகளை பாதுகாக்க வேண்டும். அநியாயமாக பிறரை அடித்தல், ஹராமான பொருட்களை வாங்குதல், அடுத்தவனின் பொருட்களை பறித்தல், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அடுத்தவரின் அமானித பொருட்களை கொடுக்காமல் மோசடி செய்தல், திருடுதல் போன்றவைகளை செய்யக்கூடாது. தீய பாவமான விஷயங்களை எழுதுவதும் கூடாது. நாவை விட பேனா மிக கெட்டதாகும். நாவால் கூறியவை அழிந்துவிடும், ஆனால் எழுதப்பட்டவை அழியாது என்றும் நிலைத்திருக்கும். எனவே தீய விஷயங்களை எழுதாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கால்களை பாதுகாக்க வேண்டும். தீயவரிடம் செல்லுதல், தேவையின்றி கடை வீதிகளில் சுற்றித் திரிதல், கெட்ட காரியம் நடக்கும் இடங்களுக்கு செல்லுதல், பாவமான காரியங்களை செய்வதற்கு பயணம் செல்லுதல் போன்றவை கால்களால் செய்யத்தகாத காரியங்களாகும். எனவே நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் திக்ரு நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என அல்லாஹ் அருளுகிறான். எனவே நாம் நல்ல கல்வியை கற்று இதுவரை செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து நல்ல குணங்களுக்காக துவா செய்து இன்னும் இறைவனை அதிகமாக திக்ரு செய்து நற்குணங்களை பெறுவோம். ரப்பி ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர். இறைவா, என்னை மன்னிப்பாயாக, என் தௌபாவை ஏற்பாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாக இருக்கிறாய். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.